லட்சுமி எங்கள் வீட்டு சாமி சார். என் பொண்ணு கேம்ப்லேருந்து வந்தோடனே லட்சுமி எங்கன்னு தான் சார் கேட்பேன். எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க சார். அதாவது நம்ம எல்லாரும் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருந்தால் தான் அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் நேற்று வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படத்தில் உண்மையை சொல்லணும்னா ட்விஸ்ட் இல்லைங்க, ட்விஸ்ட்டில் தான் படமே இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான எக்ஸைட்டடான ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் மகாராஜா படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஃபுல் அண்ட் இன்டெப்த் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் இந்த படம் பார்க்காம இருந்தால் மறக்காம இந்த ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் படத்தை பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்க தெர்மல் ஸ்டுடியோ, நான் உங்கள் சதீஷ்குமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு தனிப்பட அமைச்சர் தான் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. ஒரு இளவும் இவனுங்க பண்ண மாட்டாருங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான படமாக இருந்துச்சுங்க. இந்த படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. இந்த படம் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சுங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதை விட முக்கியமான விஷயம் இந்த படத்தோட கதைங்க. கதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து இந்த கதை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த கதையை வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். உங்களால் முடியலன்னா லட்சுமி கேஸ் அட்லீஸ்ட் சிபிஐக்கு சிபாரிசு பண்ண முடியுமா சார்? ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சுது இந்த படத்தில் ஏதோ முக்கியமான விஷயங்கள் நிறைய விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சுது. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் நான் பார்க்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக நேற்று போய் இந்த படத்தை பார்த்துட்டு வந்தேங்க. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூப் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து மெயின் லீட் ரோலை விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. மெயின் வில்லன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அனுராக் கேஷப் பண்ணியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமைக்கா நொடிகள் படத்தில் வந்த வில்லன் தாங்க. அதுக்கப்புறம் பாரதி ராஜா அவர்கள் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வில்லன் அனுராக் கேஷப்போட ஒய்ஃப் கேரக்டரில் வந்து அபிராமி அவர்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருமாண்டி படத்தில் கமல்ஹாசனுக்கு ஜோடி நடிச்சிருந்தாங்களே அவங்க தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. பாய்ஸ் படத்தில் நடிச்சிருந்த மணிகண்டன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாரு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு கேரக்டராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு குட்டி வில்லன் மாதிரியே வராருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக அடித்து சண்டை போடுற ஒரு சில சீக்வன்ஸ், அந்த பாரில் நடக்கக்கூடிய ஃபைட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது ஒரு மணிகண்டனுக்கு ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார் அவரோட கேரக்டரை. கடைசியில் உன் கோமணத்தை கூட உருவிட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் விஜய் சேதுபதி அவர்களோட பொண்ணாக நடிச்சிருந்த பொண்ணு புதுசாக தான் நடிச்சிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் அவங்களோட கேரக்டருமே சூப்பராக இருந்துச்சு. அவங்க சூப்பராக நடித்து கொடுத்துருந்தாங்க. இந்த கதையில் வரக்கூடிய எல்லா கேரக்டருமே வந்து அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பார்த்துருந்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எக்ஸ்ட்ராவாக இருந்த ஒரு சில கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் அவர்கள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி டைரக்டர் அவர் வந்து இருக்கிறார் இந்த படத்தில். அதுவும் போக இந்த படத்தில் இன்னுமே நிறைய முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாமே இருந்தாங்க. ஒருத்தர் லட்சத்தில் லஞ்சம் கொடுக்குறேன்னா கோடியில் ஏதோ பதுக்குறேன்னு அர்த்தம். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் கதை வந்து ஸ்டோரி மூவ் ஆகி போயிட்டுருக்குங்க. அதாவது விஜய் சேதுபதியோட ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு கதை, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், இந்த மாதிரி 2 கதை நடக்குங்க. இப்போ விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போயிருக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவார். கதை வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒய்ஃப் கிடையாது, இவரோட பொண்ணு மட்டும்தான். ஒய்ஃப் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் இறந்துருவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பொண்ணு மேலே ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் பொண்ணு என்ன சொன்னாலும் அதை அப்படியே தட்டாமல் கேட்பார். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப பிடிவாதக்கார மாதிரியும் காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி உம்மனா மூஞ்சியை நடிச்சிருப்பார். படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிரிக்கவே மாட்டார், ரொம்ப உம்முன்னு வருவார். ஏன்னா அவரோட ஒரு கேரக்டர் டைப் மாதிரி அதை வந்து காட்டியிருப்பாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரியல் லைஃப்பில் இவர் ஒருத்தர் சலூன் கடை வச்சிருப்பார். அந்த சலூன் கடையில் இவர் கூட ஒர்க் பண்ணுறவர் தான் பாரதி ராஜா. அந்த மாதிரி தான் கதையை வந்து மூவ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் இவர் வந்து ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பார், சலூன் கடையில். அங்கே வந்து ஒரு கதை நடக்கிற மாதிரியான ஒரு சில போர்ஷன்ஸ் வரும். அது எல்லாமே இடையில வரும். அதாவது நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரியல் லைஃப்பில் நடக்கிற கதை எது, அது போக ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கக்கூடிய கதை எதுன்னு ரொம்ப கன்ஃபியூசிங்காகவே இருக்கும். எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம நினச்சிட்ருப்போம் இப்போ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரியல் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்ருப்போம். திடீர்னு சடனாக பார்த்திங்கன்னா எங்கே விஜய் சேதுபதி வருவார், அதாவது ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி. அந்த மாதிரி இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. நம்மளாலே வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கதை இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சுங்க. போலீஸ்காரங்களும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கேஸ் ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க? இப்போது விஜய் சேதுபதி அவர்கள் என்ன காணோம் அப்படின்னு சொல்லி வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் லக்ஷ்மின்னு சொல்லி ஒரு குப்பத்தட்டி ஒன்று இருக்குங்க, அதை தான் காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண வருவார்.
இந்த படத்தில் லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டருங்க. அதாவது அவங்களோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க ஆல்ரெடி நான் சொன்னேன்லங்க. அது ஒரு சம்பவம், அது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃபு குழந்தை அவங்க வீட்டில் அவங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கே ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய பொம்மை கடையில் வந்து பொம்மை வாங்கிட்டு இருப்பார். அப்போது பொம்மை கடையில் நின்றுட்டு இடையில வந்து ஒரு மெயின் ரோடு போகும். அதில் நின்றுட்டு இவர் இந்த பொம்மை ஓகேவா இந்த பொம்மை ஓகேன்னு கையை காட்டி கேட்டுட்டு இருப்பார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு அன்கண்ட்ரோலான ஒரு லாரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டுக்குள்ளே பூந்துடும். அப்படி உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அவங்க குழந்தை மட்டும் தப்பிச்சிடும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தான் இந்த குப்பைத்தொட்டி இருக்கும். இந்த குப்பைத்தொட்டி வந்து மேலே போட்டு மூடிட்டு இருந்தாங்காட்டி அந்த குழந்தை வந்து தப்பிச்சிடும். அங்கே இருக்கவங்க எல்லாருமே இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும். அந்த குழந்தையை காப்பாற்றினங்காட்டி அந்த குப்பைத்தொட்டி வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான குப்பைத்தொட்டின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்களோட வீட்டில் டெய்லி பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு சென்டிமெண்டான விஷயமா வச்சுருப்பாரு. அதை காணோம் அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவார். இங்கிருந்தால் ஸ்டோரியை மூவ் ஆகும். இவனுங்க ஆள் பார்க்க ஒரு மார்க்கமாக இருக்கிறானுங்க. உள்ள பூந்து லோன்னா பெருசாக எதுவும் சிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கதையோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாங்க. அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய சீன் இருக்குல்லங்க, அந்த சீனை வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ விஜய் சேதுபதியான பொம்மை கடையில் நின்றுட்டு ஒவ்வொரு பொம்மையை எடுத்து காட்டுவார். இது ஓகேவா இது ஓகேவான்னு அப்படி காட்டும் போது கடைசியாக ஒரு பொம்மை வாங்குவார். அந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா குழந்தை இப்படி அரவணைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பொம்மை. அது வந்து கடைக்காரரே சொல்லுவார், நீங்கள் கேட்டுக்குங்க இது வேணுமான்னு கேட்டுக்குங்க அப்படிம்பாரு. இல்லைங்க இது வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவார். அதை பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே லாரி உள்ளே பூந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கையிலேருந்து தவறு கீழே விழுந்தோடனே அந்த அம்மாவும் குழந்தை இருக்கிற மாதிரி என்ன பொம்மையில் அம்மா இருக்கக்கூடிய அந்த இது உடஞ்சிரும், குழந்தை இருக்கக்கூடியது அப்படி இருக்கும். அதாவது அந்த இடத்துல அந்த சீனில் வந்து காட்டியிருப்பாங்க. ஓகே அப்போ இந்த இடத்துல வந்து குழந்தை சேஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எதுவும் இந்த பணம் நகை எல்லாத்தையும் வேறு இடத்துக்கு மாற்றி வச்சிருமா? இதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயே ஒரு டச் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி இன்னும் 2-3 இடத்துல இந்த சீக்வன்ஸை வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதாவது டைரக்டர் டச் அப்படிங்கிறது இருந்தாங்க. அந்த அளவுக்கு கதையை வந்து சூப்பராக நரேஷன் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா வில்லனோட ட்ராக் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சிருப்பாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கூட இன்னொருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்களோட ஒய்ஃப் வந்து அபிராமி, அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை ஒன்று இருக்கும், குட்டி பாப்பா. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் லைஃப் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பார். பட் ஆனால் வந்து இவங்க வந்து கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளை கும்பல். அதாவது இவங்க வந்து தனியாக இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாமே போய் அங்கே இருக்கிறவங்க வீட்டில் இருந்த எல்லா பொருளையுமே கொள்ளை அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஃபாலோ பண்ணுவோம், சரியான நேரமாக பார்த்து போட்டுருவோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பட் நீங்கள் இந்த படம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பெண் குழந்தைகளோட போய் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு டைப் ஆஃப் கதை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து நீங்கள் பெண் குழந்தைகளோடு இருந்தீங்க, ஒரு டீனேஜ் பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போயிட்டு நீங்கள் பார்க்காதீங்க. அதை நான் ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வில்லன் இவங்கெல்லாம் கொள்ளையடிக்க போகிற வீட்டில் கம்பல்சரி ஏதோ ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா பொண்ணை ரேப் பண்ணிட்டு தான் வருவாங்க. ரேப் பண்ணிவிட்டு கொன்னுடுவாங்க. ஒன்று கொலை பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டில் சிலிண்டர் வெடிக்க வச்சுருவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்படி ஒரு குரூப் தான் அவங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் சலூன் கடையில் வேலை பார்த்துட்டுருக்காருன்னு ஆல்ரெடி நான் சொன்னேன். இவர் வில்லன் வந்து என்னென்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க குழந்தைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருப்பார். அந்த செயின் வாங்கிட்டு வரும்போது சலூன் கடைக்கு போய்ட்டு ட்ரிம் பண்ண போயிருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிம்மரில் ட்ரிம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ட்ரிம்மரில் பேட்டரி தீர்ந்துட்டு விஜய் சேதுபதி போய் வாங்கிட்டு வர சொல்லுவார். அப்போ வந்து அவங்க கூட்டாளி வந்து கால் பண்ணியிருப்பார். அப்போ அந்த கொலை சம்பவத்தை பற்றி இவர் ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து விஜய் சேதுபதி நின்றுருப்பார். பட் அவர் கேட்டாரா இல்லையாங்கிறது அதான் சஸ்பென்ஸு. அப்படி இருக்கும்போது இவர் என்ன நினச்சிப்பாருன்னா இவன் கேட்டுட்டான் அப்படின்னு நினச்சிப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த குழந்தைக்கு வாங்கின அந்த நகை இருக்குல்லங்க, அதை வந்து மிஸ் பண்ணிடுவார் சலூன் கடையில். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகலான்னு சொல்லி விஜய் சேதுபதி போவார். பட் ஆனால் இவர் போகிற நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆல்ரெடி இவன் தான் திருடன், அதாவது வில்லன் அனுராக் கஷ்யப் தான் வில்லன் சொல்லி தெரிஞ்சிடும். இவர் கொடுக்க போவார். பட் போலீஸ் பின்னாடி வரங்காட்டி இவன் தான் மாட்டி விட்டான்னு சொல்லி நினச்சிக்காரு. அப்படி தான் இவர் வந்து பழி வாங்குறதுக்காக வருவார். இப்போ பழி வாங்க வர்றதுக்கு தான் கிளைமேக்ஸில் வர்றது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் போயிட்டுருக்குங்க. இதுக்கடையில் இதே மாதிரி கொள்ளை சம்பவங்கள் நிறைய தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி தான் இந்த கதை வந்து மூவ் பண்ணி போகும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் பற்றி நான் பேசணுங்க. இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ்னால் விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பு, ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக கன்வே பண்ணியிருக்க நிறைய விஷயங்கள் சூப்பராக இருக்குது. அப்புறம் முக்கியமாக இவர் நட்டி நடிச்சிருக்காருங்க நடராஜன். அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட ரோலை. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு போலீஸ்காரனாக தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. பட் கிளைமேக்ஸில் சூப்பராக ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாரு. அவருமே வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அதாவது ஒரு ரேபிஸ்ட் ரிலேட்டடான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டாக திரும்பி இருப்பார். அது இன்னுமே சூப்பராக இருந்துச்சுங்க. கிளைமேக்ஸில் பயங்கரமான ட்விஸ்ட், அவர் அந்த திரும்புகிற சீன் எல்லாமே. அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குங்க.
வந்து இந்த கதை வந்து இப்போது டீனேஜ் பொண்ணுகள்லாம் இருக்கும்போது அவங்களாம் போய் பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய கதைகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ரேபிஸ்ட் சம்மந்தப்பட்டது, இல்லைனா ஒரு செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க மூவினால எடுத்து பேசினா மட்டும்தான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. பட் உண்மையாக சொன்னோம்னா அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் திரைப்படத்திலே வருது அப்படின்னா அப்போ அதை பார்த்து நிறைய பேர் கற்றுக்குறாங்கன்னு தான் சொல்லணும். உண்மையாக சொன்னால் நிறைய படங்கள் இது மாதிரி வந்துருச்சு, நிறைய படங்கள் எடுத்து காட்டியாச்சு. அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் யாரும் திருந்துறபாடு இல்லைங்க. ஒரு சில விஷயங்கள் மக்கள்கிட்ட கருத்துக்களை நேரடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காட்டி தான் படங்களே உருவாச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ வரக்கூடிய படங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு மைய கருத்தாக வச்சு கொண்டு போகும்போது இதை பார்த்து நிறைய பேர் வந்து ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு இந்த தப்பை மேற்கொண்டு அதிகமாக தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கதைக்களங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கருத்து என்னென்னா, இது வந்து நிறைய பேர்த்த மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் இது மாதிரி கதைக்களங்களை முழுமையாக தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்தாக இருக்குதுங்க. அதனால் இந்த ரிவ்யூ வீடியோ வந்து யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களோட சொந்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னுடைய கருத்தும் சரியானதா தவறானதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லட்சுமி சார், அதுக்கடுத்து இந்த படத்தில் நெகட்டிவ் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நான் நோட் பண்ணுங்கள். அதாவது விஜய் சேதுபதி அவர்களை ரொம்ப பவர்ஃபுல் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பொண்ணை வந்து அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பையன் பண்ணின தப்புக்கு இவங்க பொண்ணை வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்போ அப்பாவை கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தப்பு வந்து வேற ஒரு பையன் தெரிஞ்சனோடனே இவர் என்ன சொல்லுவார்னா, தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணை நீங்கள் திட்டிட்டீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி ஸ்கூல் கரஸ்பாண்டையே வந்து கேட்பார். ஆனால் அவர் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி இருக்கும்போது இவர் பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது அந்த கம்பியை பிடிச்சிட்டு அப்படி நெருக்குவார். அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எனக்கு அது வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக தெரிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கும். இவர் வந்து குப்பத்தொட்டியை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸ்காரங்களாம் இவரை தூக்கி வெளியே போட பார்ப்பாங்க. அப்போ இவர் வந்து ஒரு கட்டையை பிடிச்சிக்குவார். அது பிடிச்சி இழுத்துன்னு அந்த மேலே இருக்கிற அட்டாளி எல்லாமே பறந்து இருக்கிறது எல்லாமே கீழே விழுந்துடும். இந்த மாதிரி சீக்வன்ஸ் காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறோம், ரொம்ப ஓவர் கமர்ஷியலாக காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் எனக்கு ஆக்வர்டாக தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, வில்லன் அனுராக் கஷ்யப் அவரோட நடிப்பு வந்து எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க. பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கு லாங்குவேஜ் செட்டே ஆகலை. அப்படிங்கும்போது இந்த தமிழ் ஃபிலிமில் இருக்கக்கூடிய ஒரு சில எமோஷன்ஸு, முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து அவருக்கு வந்து அந்தளவுக்கு சூட் ஆகவே இல்லை. அதனால் அந்த கேரக்டருக்கு பதிலாக வேறு யாராச்சும் போட்டிருக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நான் சொல்லணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். சிங்கம்புலி அவர்கள் வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு காமெடி கேரக்டரில் பார்த்துருக்கோம், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு நெகட்டிவான கேரக்டர் நடிச்சிருக்கிறாப்புல. அது வந்து எனக்கு இன்னமும் முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவரை வேறு மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இப்படி பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு மாதிரி தோணுதுங்க. அதனால் அந்த மாதிரி கேரக்டருக்கு அவரை யூஸ் பண்ணாமல் வேறு யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்துக்கு என்னுடைய ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டாருக்கு நான் 3 ஸ்டார் வரைக்கும் கொடுப்பேங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு தரமான படமாக இருந்துச்சு. உன் தலையை எடுத்த மாதிரி அவன் தலையை எடுக்கிறனா. நீங்களும் இந்த சூப்பரான படத்தை மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் மறக்காமல் ஃபேமிலியோட போய் பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டீனேஜ் பொண்ணுகளோட போய் தயவு செஞ்சு பார்க்கவே வேண்டாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய்.